அவ உயிரா நினைக்கிற அந்த முத்துவுக்கு ஏதாவது ஆனாதான் அவ ஒதுங்கிக்குவான். சரிக்கா, பண்ணிடுறேன். அவன் வயித்துல கோடை போடு. சரிக்கா, நான் கோடு போட்டுறேன். மீனா முத்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். உள்ள வாங்க. அண்ணா அடினே, அடிச்சு தூள் காப்புங்க. ஐயோ, எங்க வாங்க, மனு தாக்கல் பண்ணணும்ல. மீனா, நான் சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கேன் மீனா. இது ஒண்ணு சாதாரண பதவி கிடையாது. உன்ன மாதிரி இருக்கிற பூ விக்கிற கஷ்டப்படுற எல்லா குடும்பங்களுக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுக்க போற பதவி மீனா. சாமியை கும்பிட்டு களத்துல இறங்கு. மீனா, ஆல் தி பெஸ்ட். थैंक यू அக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. போலாமா? அக்கா, தேங்க்ஸ் டா சத்யா. தேங்க்ஸ் நா. மீனா, ரத்தம் வருது மீனா. ஹாஸ்பிடல் போலாம். எந்திரி. வா, ஹாஸ்பிடல் போலாம். மீனா வேணாங்க. நான் முதல்ல வேட்புமனு கொடுத்துடுறேன். மீனா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஆமாக்கா, ஹாஸ்பிடல் போலாம். மீனா, வந்து பாத்துக்கலாம் மீனா. இல்லங்க, டைம் முடிய போகுது. எனக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இதுல ஜெயிக்கணும். நீ தான் மீனா முக்கியம். வந்து பாத்துக்கலாம். வா, ஹாஸ்பிடல் போலாம். வா. மீனா வேணாம். வேணாம், சொல்றது கேளுங்க. உள்ள போலாம். எனக்காக பாத்து பாத்து மெதுவா கட்டுங்க. கட்டிட்டு கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க அக்கா. இங்க வா. போலாமா? ஓகேவா? போலாமா? ஓகேவா? போமா, மெதுவா போ. பாத்துக்கா, பாத்து. என்னம்மா, என்னாச்சு? என்னமாச்சு சார்? அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை சார். மனு தாக்கல் கொடுங்க. என்ன ப்ராசஸ் சொல்லுங்க சார். அந்த மனு சரி, இந்தாங்க சார், கையெழுத்து வாங்கிக்கலாம். வா மீனா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. கொடுங்க. சரிப்பா, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. மிச்சத்தை நான் பார்க்கறேன். சரி, விடு, ஹாஸ்பிடல் போலாம். நீ வண்டியில முதல்ல போ. கூட்டு வா, நம்ம ஹாஸ்பிடல் போ. சாப்பிட்டீங்களாம்மா? பார்த்து வாங்க. மனோஜே, அப்பா. முத்து மீனா வந்துட்டாங்க. இப்பதான்ப்பா வந்தாங்க. உள்ள இருக்காங்க. வாப்பா. பரவாயில்லம்மா, உட்காரு உட்காரு உட்காரு. ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வர்றோம். நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிட்டாங்கப்பா. இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இப்படி பண்ணிட்டாங்கடா. அண்ணே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல ரவி. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக வேலை செய்யக்கூடாது. புண்ணு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்க சொன்னாருப்பா. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். தேர்தல்ல நிக்க வேண்டாம்னு சொன்னப்ப யார் கேட்டீங்க? இப்ப பாருங்க, தலைவி பதவிக்கு நிக்கிறேன்னு போய் இப்ப இவளாலே நிக்க முடியாம வந்து படுத்துக்கிட்டா. வாய மூடிட்டு இருக்கிறீங்க. அவளே உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறா. இல்லைங்க, எதுக்கு இந்த வேண்டாத வேலை? தேர்தல்ல நிக்கணும்னா அதுக்கான நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தேர்தல்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டா போதுமா?
உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இந்த கத்தி குத்து முத்துக்கு பட்டிருக்க வேண்டியது. இவ குறுக்கால வந்து விழுந்ததுனால மீனாவுக்கு இப்படி ஆயிருக்கு. அதுக்கு தாங்க நானும் சொல்றேன், பெருசா ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருந்தா, இப்ப கத்தி குத்து வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறா. இது நடக்கும் நானும் எதிர்பார்க்கல. இதை பாருடா, நீ எதிர்பார்த்தியா இல்லையோ, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்டா. விஜயா சொன்ன மாதிரி உங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ண முடியும்? இப்பவாது நான் சொல்றதை கேளுங்க. இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் நீங்க சொல்லுங்க. ஆமாப்பா, ஸ்டார்டிங்லேயே விலகிக்கிறது நல்லது. திரும்ப இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னா யார் கிளாஸ்? இப்பவாது இவளை வாபஸ் வாங்க சொல்லுங்க. விஜயா, தேர்தல் விஷயம் முத்து மீனா சம்மந்தப்பட்டது. இதில் நம்ம தலையிடக்கூடாது, தெரிஞ்சுக்க. முத்து, உங்க அம்மா பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. உயிரை பணையம் வச்சு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்களா? செல்வத்தை சொல்லி கொடுக்க சொல்லிருக்கேன்ப்பா. இனிமேல் நீ மீனா கூடயே இரு, பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிப்பா. பா, நான் எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு சொல்றேன். அப்பதான் இந்த மாதிரி எதுவும் ஆகாது. அப்படிலாம் பயந்து ஒதுங்க முடியாதுடா. ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தாண்டா செய்யும். அதையும் தாண்டி போராடணும். எவரெஸ்ட் மலை ஏறணும்னு நினைச்சா படியிலே ஏறிட முடியாது, படிப்படியாக தான் ஏறணும். அப்படிதான் இதுவும் எதிர்ப்பு வர வரத்தான் முன்னேறி போக முடியும். டேய், சொன்னா உனக்கு புரியாதுடா. இப்பவே யாரோ இவளை கத்தியால குத்தி இருக்காங்க. யாரெல்லாம் இல்லம்மா, இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சிந்தாமணி அம்மா வேலை தான். மீனா எதிர்த்து நிற்கிறது அவங்க தானே. டேய், நீ பாத்தியா? தெரியாம எதையும் சொல்லாத. அவங்க இதெல்லாம் பண்ண போறாங்க. மீனாவை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே எங்களை பயங்காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தான் பண்ணாங்கன்னு ஆதாரத்தோட பிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு அதுக்கு. சிந்தாமணி மனைவி சந்தேகம் இருக்குன்னு தான்ப்பா விசாரிக்க சொல்லியிருக்கேன். மாட்டுவோம். போலீஸ் விசாரிக்கிட்டோம். யார் இதை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தப்பிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்க. அண்ணி, நான் உங்களுக்கு சூப் வச்சு எடுத்துட்டு இல்ல வரேன். பரவாயில்ல ரவி, வேண்டாம். அண்ணி, எங்களுக்காக நீங்க பார்த்து எல்லாம் செய்யறீங்க. உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன். நைட் நானே குக் பண்ணிடுறேன். முத்து, அண்ணியை பாத்துக்கிறேன். மீனா, மீனா என்னாச்சு? ஏன் அழுவுற? ஏதாவது வலிக்குதா? இல்லங்க, என்னாச்சு மீனா? வேணாங்க. எனக்கு இந்த தேர்தலே வேணாம். நான் நிக்கல. நாளைக்கே போய் நான் நிக்கிறேன்னு சொல்லிடுறேன். நம்ம வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிடலாங்க. என்ன மீனா நீ? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. என்ன சொல்ற நீ? இவ்வளவு தூரம் போராடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்ப போய் இப்படி சொல்லிட்டு இருக்கிற? இல்லங்க, இன்னைக்கு உங்களை கத்தியால குத்த வந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் மட்டும் அதை பார்க்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? அழாத மீனா, அதான் எனக்கு ஒன்றும் ஆவல இல்ல. அப்புறம் என்ன, நீ எதுக்கு அதே யோசிச்சுட்டு இருக்கிற? இவரு எனக்கு ஆயுஸ் கிட்டின்னு பாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. நடந்தது நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. வேணாங்க, எதுக்கு இதெல்லாம் நமக்கு? இதனால நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? எனக்கு நீங்க தான் முக்கியம். அந்த சிந்தாமணியோட சவகாசமே நமக்கு வேண்டாம். அவங்களோடலாம் நம்மளால போட்டி போட முடியாதுங்க. விட்டுருவோம், அவங்களே ஜெயிச்சுட்டு போகட்டும். இப்போ நீங்க சொன்ன பாத்தியா, இதை நடத்தி காட்டுறது தான் அவங்களோட பிளானு. உன்னை வாபஸ் வாங்க வைக்கணும், அது போட்டியே இல்லாம ஜெயிக்கணும். இப்ப நீ பின்வாங்கிட்டேன்னு வை, அப்புறம் அந்த சிந்தாமணி நினைச்சதை சாதிச்ச மாதிரி ஆயிடுமினா. இருந்துட்டு போகட்டும்ங்க. அவங்க கிட்ட தோக்குறதால எனக்கு எதுவும் குறைஞ்சிடாது. எனக்கு நீங்க தான் முக்கியம். மீனா, உன்னை பலவீனமாக்கத்தான் அவங்க என்ன ஏதாவது பண்ண பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நீ உனக்கு ஏதாவது ஆனா கூட பயப்பட மாட்ட, ஆனா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயப்படுவேன்னு அவங்க நினைச்ச மாதிரியே இப்ப நீ பயப்படுற பாரு. அவங்க நியாயமா ஜெயிக்கிட்டோம், அது தப்பு கிடையாது. ஆனா இப்படி அநியாயம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வழி விடுறது எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க இன்னும் பல அநியாயம் பண்றதுக்கு நம்மளே கேட்டை திறந்து விட்ட மாதிரி ஆயிடும்.